இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எடுத்துக்காட்டு 7.50 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? f of x equal x square minus 4x plus 4 என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. நமக்கு ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. இதை ஓரியல்பு இடைவெளியில் அதோடைய இடம் சார்ந்த அறுதி மதிப்பு கேட்டிருக்காங்க. அதாவது பெருமமா சிறுமமா மதிப்பு அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா, கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், கொஷின் எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? எஃப் ஒரு தடவை வகையீடு செய்யலாமா? எஃப் ஆஃப் எக்ஸை. அப்போது எஃப் ரேஷ் ஆஃப் எக்ஸை வரும். ஒரு தடவை வகையீடு செய்யும் போது அடுக்கு முன்னே எழுதுவோமா? அப்போ 2x அடுக்கு ஒன்று லெஸ் பண்ணுவோம் ஃபார்முலா படி. இப்போ 2 - 1 -4 × x மட்டும்தான் இருக்குது. எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது மதிப்பு 1 ப்ளஸ்ஸு மாறிலி உறுப்பு மட்டும்தான் இருக்குது. மாறிலி உறுப்பு என்ன ஆகுங்க? 0 ஆகிடும். இப்போ ஈக்குவல் டு x 2 - 1 1 அடுக்கு 1 புடல் 1 தான், புடல் 4 1 தான், மைனஸ் ப்ளஸ் -4 ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 × 1 4. இங்கே 0 புடல் 1 தான், புடல் 4 1 தான். அப்போ நமக்கு தேவையான எஃப் ரேஷ் ஆஃப் எக்ஸ் மதிப்பு என்ன? 2x - 4. சரிங்களா? இப்போ எப்பயும் போல் என்ன பண்ணலாம்? இந்த எஃப் ரேஷ் ஆஃப் எக்ஸை இப்போ 0க்கு சமப்படுத்துவோமா? எப்பயும் போல் 0க்கு சமப்படுத்தும் போது என்ன ஆகும்? 2x - 4 = 0ன்னு வரும். அப்போ 2x இங்கே வச்சுட்டு -4 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது +4 மாறும். நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் வேணும். இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு பெருக்களுக்கு 2 இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா? அப்போ 4/2ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 1 2 2 4. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 2. சரிங்களா? அப்போ நமக்கு தேவையான நிலைப்புள்ளி x = 2. சரிங்களா? இப்போ நிலைப்புள்ளி 2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கான இடைவெளி நமக்கு தெரியாதா? அப்போது தோராயமாக இப்போ நம்ம எடுத்துக்கலாமா இடைவெளி? இந்த பக்கம் எப்பயும் போல் நமக்கு இங்கே ப்ளஸ் மதிப்புகள் வரும், இங்கே மைனஸ் மதிப்புகள் வரும். அப்போ நமக்கு இது வரைக்கும் தான்ன்றது நமக்கு லிமிட் கொடுக்கல. அப்போ நாமளாவே இந்த பக்கம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், இந்த பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டியோ. இன்ஃபினிட்டின்னா எண்ணற்றது. இந்த பக்கமும் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும், இந்த பக்கம் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இந்த ப்ளஸ் 2ன்றது நமக்கு எந்த பக்கம் வரும்? ப்ளஸ் பக்கம் தான் வரும். சரிங்களா? இது ஃபுல்லாக மைனஸ் பகுதி. நம்ம 0லேருந்து 1 2 3 4 இந்த பக்கம் வரும். கிராஃபில் போடும்போது இந்த பக்கம் -1 -2 -3 இந்த பக்கம் வரும். அப்போ இது ப்ளஸ் பகுதி, இது மைனஸ் பகுதி. இதை டேபிளேஷன் படி நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம்? இடைவெளிகள் ஃபஸ்ட்டு -∞லேருந்து 2 வரைக்கும் இருக்கும். அடுத்து ப்ளஸில் 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை -∞ லேருந்து 2 வரைக்கும் ஒரு இடைவெளினும், அடுத்து 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு இடைவெளினும் 2 இடைவெளி எடுத்துக்கிட்டோம். இந்த -∞ லேருந்து 2 வரைக்கும் இருக்குல்ல, இந்த இடைவெளிக்குள்ள உள்ளே இருக்க குறியீடு அதான் எஃப் ரேஷ் ஆஃப் எக்ஸின் குறியீடுன்னு கொடுத்துருக்கோம். என்னவா இருக்குது? இது எல்லாமே மைனஸில் இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் குறியீடு. இந்த ப்ளஸ் 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்க்கான குறியீடு என்ன? ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே ப்ளஸ் குறியீடு. சரிங்களா? மைனஸில் இப்போ மைனஸ் நம்ம படிப்படியாக ஒரு நம்பர் நமக்கு லெஸ் ஆகிட்டே வரும். அப்போது இதோடைய ஓரியல்பு தன்மை நமக்கு என்ன தேவை இருக்கும்? திட்டமாக இறங்கும். சரிங்களா? ஏன்னா படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். அதனால் திட்டமாக இறங்கும். ப்ளஸ் மதிப்புனா ஒன்று நமக்கு இப்படி ஆட் ஆகிட்டே, இப்போ 1 2 3 ஒரு நம்பராக ஆட் ஆகிட்டே வரும். அப்போ எப்படி இருக்குது? நமக்கு திட்டமாக ஏறும். சரிங்களா? இதை ஒரு டேபிளேஷன் மாதிரி கொடுத்து போட்டுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கா? அப்போ இந்த x = 2ன்றது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இப்படி இருக்கும், இடம் சார்ந்த மதிப்பாக இருக்குமா? அப்போ நம்ம எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவோம்? இடம் சார்ந்த சிறுமம். சரிங்களா? அப்போது அந்த சிறும மதிப்பு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த x = 2 இந்த மதிப்பு கொஷினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு சார்பு
அதில் பிரதியீடு செய்யும் போது நமக்கு இதுக்கான மதிப்பு கிடைக்கும். இப்போது சிறு மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 4. இதில் எக்ஸோட மதிப்பு பிரதியீடு செய்யலாமா? என்ன மதிப்பு? 2. அப்போ எஃப் ஆஃப் 2 என்ன வரும்? 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 2 ப்ளஸ் 4. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 2 இன்ட்டு 4 பெருக்குனா 8 ப்ளஸ் 4. இப்போ 4 கூட்டினா 8, இங்கே -8. இப்போ கழிச்சு என்ன வரும்? 0. அப்போ நமக்கு தேவையான சிறும மதிப்புடைய வேல்யூ என்ன? 0.